வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது கருப்பை ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துள்ள உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கருப்பை ஆரோக்கியமாக இருந்தால் விரைவில் தாய்மை அடைய முடியும், ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் தோல் பொலிவோடு இருக்கணும், உங்கள் முடி ரொம்ப ஆரோக்கியமாக வளரணும், உங்கள் எலும்புகள், உங்கள் நகம் இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், உங்களுடைய ராஜ உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படிங்கிறது எல்லாமே பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருப்பை ஆரோக்கியம்தான் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது முதல் விஷயம், கருப்பை ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல இரும்பு சத்துள்ள உணவுகளை அடிக்கடி சேர்த்திக்க பழகிக்கணும். ஸோ ரெகுலராக முருங்கைக்கீரை கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு பொரியல் மாதிரி எடுத்துக்கிறது, இல்லை பருப்பு போட்டு ஒரு கடைசல் மாதிரி சாப்பிட்றது, கருவேப்பிலையை நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலராக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து ஏதாவது ஜூஸில் கலந்து குடிக்கலாம், இல்லை அப்படியே கருவேப்பிலை பொடி சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடலாம். பீர்க்கங்காய், புடலங்காய், வெந்தயம் இந்த மாதிரியான காய்கறிகள், இந்த மாதிரியான விதைகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் இரும்பு சத்தை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதோட சேர்த்து கருப்பை ஆரோக்கியத்துக்கும் அதனோட இயங்கு சக்தி நல்லபடியாக இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து, ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் கருப்பைக்கு தேவையான ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்கும். அப்போது ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெகுலராக வல்லாரை கீரை உணவில் சேர்த்துக்கலாம். அதை நீங்கள் பருப்பு போட்டு ஒரு கடைசல் மாதிரி பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ரெகுலராக கிடைக்காது அப்படிங்கிறவங்க வல்லாரை கீரை பொடியை வச்சு சூப் மாதிரியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுடைய எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதோட சேர்த்து உங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடிக்கடி புதினா உணவில் துவையல் மாதிரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஹார்மோன்ஸை ரெகுலராக பேலன்ஸ்டாகவே வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இம்பேலன்ஸ் ஆன பிறகு நம்ம ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணுறதை காட்டிலும் இம்பேலன்ஸ் ஆகாமல் தடுக்கக்கூடிய உணவு முறையாக வல்லாரை கீரை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நம்ம ரெகுலராக நட்ஸ் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். புதினா பானமும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கருப்பை சுத்தமாக இருக்கணும் இல்லைங்களா? கருப்பையோடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதை டீடாக்ஸ் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் ஈஸியாக அட்டைன் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஈஸியாக நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பீரியட்ஸ் டைமில் முளைக்கட்டி வச்சு ஒரு 5லேருந்து 10 வெந்தயம் வீதம் மோரில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறதோடு சேர்த்து கருப்பை பலமும் பெறும், ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்டும் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, கருப்பையில் நோய் தொற்று கிருமிகள் அணுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா, பீரியட்ஸ் டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சோம்பு இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் வீதம் எடுத்து 2 ஸ்பூன் தண்ணி விட்டு 1/2 கிளாஸை சுண்ட வச்சு கொஞ்சமாக கருப்பட்டி போட்டு ஒரு பானம் மாதிரி, டீ மாதிரி நீங்கள் குடிக்கலாம். அதுவும் கருப்பையோடைய நோய் தொற்று கிருமிகளை அகற்றுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இஞ்சி சாறு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அதோட தேன் கலந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது கருப்பையில் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இந்த மாதிரியான பிரச்சனை, டியூப்பில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனை, இதெல்லாம் குறையிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி கருப்பையை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்கள், உதாரணத்துக்கு அடிக்கடி நூல்கோல் சூப் எடுத்துக்கிறது, பீட்ரூட் பொரியல் பண்ணி சாப்பிட்றது, மாதுளம் பழம் அடிக்கடி எடுத்துக்கிறது, கருப்பு திராட்சை அடிக்கடி எடுத்துக்கிறது, இதெல்லாம் கருப்பை தசைகளை வலுவுற செய்யக்கூடியதாக இருக்கும்.
ஒவ்வொரு செல்லுக்கும் போகக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது கருப்பை முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன ஊட்டச்சத்துள்ள உணவுகளை அன்றாடம் உணவில் சேர்த்துட்டிங்கன்னா பீரியட்ஸும் ரெகுலராக இருக்கும், கருமுட்டை வளர்ச்சியும் சீராக இருந்து அழகான ஒரு தாய்மையும் அடைய முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.